ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வெஜ்ஜு கோலா உருண்டை பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, வாழைப்பூவை சுத்தம் பண்ணிவிட்டு இப்படி அது என்ன அதில் நடுவில் தண்டு மாணிக்க இருக்கும்ல, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கடலைப்பருப்பு, அதை வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு 4 சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதோட நம்ம வந்து பூண்டு, கொஞ்சமாக சீரகம், சோம்பு இதை சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்குவோம். பிகுன்னு வேணாம், நல்லா நைஸாக அரைக்கணும். வாழைப்பூ வடை ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் லிங்க் இதோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதை மிக்சியில் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தோம்னா நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கிட்டோம். உங்களுக்கு தெரியும், நல்லா பசையாக வந்து அரைச்சிருங்க. இப்போ அடுத்து ஒரு பவுலில் நான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு, மிளகாப்பொடி, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட இந்த அரைச்சதை நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா கலக்கிடுவோம். இப்போ நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கோம்ல, இதை இந்த உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, இந்த 4 இதில் இருக்குது. இதையும் இப்போ நம்ம கலந்துக்குவோம். பார்த்திங்கன்னா நல்லா கலந்து வச்சுட்டேன். கலந்தப்பயே பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கறி கோலா உண்ட மசாலா வாடை எப்படி வரும், அந்த மாதிரி ஸ்மெல்லு வருது. இப்போ வாழைப்பூவை நம்ம என்ன பண்ணுவோம்னா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம வாழைப்பூவை நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிக்குவோம். வாழைப்பூவை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். அதையும் இந்த மாவோடு சேர்த்துக்குவோம். தண்ணி குடிச்சுன்னா கவலைப்படாதீங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க, உருண்டை பிடிக்கிற அளவுக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்காதீங்க. சேர்த்தா நம்ம சூடாக சாப்பிடும்போது தான் வந்து அது மொகுன்னு இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் பச்சரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வாழைப்பூவை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை இதோடு சேர்ந்து கலக்கிட்டு அடுப்பில் எண்ணெய் காய வச்சு இதை உருண்டையாக போட்டு எடுத்துக்குவோம். நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுப்போம். எண்ணெய் காஞ்சோடனே போட்டு எடுத்துக்கலாம். இப்படி குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உருட்டி வச்சுக்கோங்க. குட்டி குட்டி பால்ஸை எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஆயிலில் போட்டுருவோம். பார்த்து கவனமாக போடுங்க. அதாவது எண்ணெய் வந்து கொஞ்சம் பாத்திரத்துக்கு வச்சுக்கோங்க, ஏன்னா பொங்கும். நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம், கொஞ்சம் லைட்டாக அடியில் ஒட்டி இருக்கான்னு பார்த்துட்டு